ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. லாஸ்ட் வீக் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனது அண்ட் இப்போ வந்துட்டு விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லணும் நம்ம எனக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ரிட்டையர் ஆனது அதுவும் ஒரே டைமில் டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு ரிட்டையர் ஆனது வந்து ஒரு பெரிய லாஸ் இந்தியன் டீமுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா ஒரு கிரேட் கேப்டன். இப்போ தான் வந்து T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து கப்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் விராட் கோலியுமே வந்துட்டு கேப்டனாக இருக்கிறப்போ டெஸ்ட் கிரிக்கெட் அவரோட பீக்கில் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போவுமே பார்த்தோன்னா வந்துட்டு அவர் 123 மேட்சஸ் ஆடிருக்காரு, 9230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, க்ளோஸ் டு 10,000 ரன்ஸ். இதை வந்து இதுக்கப்புறமா எந்த பிளேயர் அச்சீவ் பண்ணுவாங்கன்னா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் டாப் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் 4 பேர், அதில் ஒன்று விராட் கோலி. ஸோ இவர் இந்த மாதிரி ஒரு இன்னும் 700 ஆட் ரன்ஸ் அடித்தாருன்னா வந்து ஒரு 10,000 மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி வந்துட்டு கேப்டன்சி இஷ்யூவா இல்லைனா வந்து கோச் இஷ்யூமா என்னன்றது இல்லை. பட் இந்த மாதிரி ரிட்டையர் ஆகுதுன்றது ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்குது. அண்ட் இவங்க மெயினான விஷயம் இந்த 2 பேர் ரிட்டையர் ஆனதுக்குமே சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபேர்வெல் இல்லாமல் ரிட்டையர் ஆகிட்டாங்களோ அப்படின்னு தான் ரொம்ப வந்து ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா வந்து 2 பேருமே ஒரு லெஜண்ட்ஸ். அவங்க வந்து கிரிக்கெட்டை விட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ ப்ராப்பராக வந்து நம்ம மற்ற கிரிக்கெட் டீம்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஃபேர்வெல் இருக்கும். ஆண்டர்சன் கிடச்ச ஒரு ஃபேர்வெல் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் அவங்களுக்குன்னு ஒரு ஹோம் பிச்சில் வந்து ஒரு மேட்ச் வச்சு அவங்களுக்கு வேணால் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அவங்களுக்கு கடைசி டெஸ்ட் ஒரு ஆடு வச்சுருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் நெவர்தலெஸ் 2 பேருமே ஓடிஐ ஆட போகிறாங்க. ஓடிஐ பட் நமக்கு வந்து ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான் நம்ம பார்ப்போம். பட் இருந்தாலுமே வந்துட்டு அதில் பார்க்குறோன்ற சந்தோஷம் இருக்குது. அட்லீஸ்ட் அதுலேயாவது அவங்க 2 பேருக்குமே ஒரு ப்ராப்பரான ஃபேர்வெல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். இதே ஆசை உங்களுக்கும் இருக்கான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.